ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ இந்த 2026 பார்த்தீங்கன்னா பிறந்த இந்த 2 மாதத்துக்குள்ளேயே நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு சில பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நடிகைகள் தன்னுடைய நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் ஆக்டரான சந்தோஷ், இவங்க மனைவி நடிகை மௌனிகா, இவங்க 2024 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம மௌனிகா கர்ப்பமாக இருக்கிறாங்க. வளகாப்பு வச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நடிகை ஸ்ரீ கோபிகா அன்பேவா சுந்தரி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. 2024 வருண் தே இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வளகாப்பு வச்சு நடத்தி தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நடிகையான சுஷ்மா நாயர் இலக்கியா பட்ஜெட் குடும்பம் அப்படிங்கிற சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் கோச்சான ஜான் அப்படிங்கிறவங்கள 2021 திருமணம் பண்ணிக்கிட்ட நிலையில நம்ம சுஷ்மா நாயர் இவங்களும் கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை ரொம்பவே போட்டோ ஷூட் மூலமா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஷிமோனா, இவங்க பாவம் கணேசன், நாயகி, கோகுலத்தில் சீதை உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. 2023 கிரண் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட நிலையில இவங்களும் இவங்களுடைய வளகாப்பு போட்டோஷோட நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நடிகையான பூர்ணா அவர்கள் முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு படம் மூலமா தொடங்கி துரோகி, ஆடுபுலி, தகராறு, கொடி வீரன் என நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோயினியா தொடங்கி நெகட்டிவ் ரோல் வரைக்கும் இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ டான்சராகவும் குச்சி மரத்தப்பட்டி அப்படிங்கிற சாங்ல ஆடி ரொம்பவும் மிகப்பெரிய பிரபலமான நடிகையாகவும் வள வராங்க. 2022 ஷானித் அசிப் அலி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட நிலையில் இவங்களுக்கு முதல்ல ஒரு மகன் இருக்கும் நிலையில இப்போ நம்ம பூர்ணா செகண்டா பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த பிரியா மற்றும் அட்லி அவர்கள், இந்த தம்பதியினரும் 2014 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு 2023 தான் இவங்களுக்கு முதல் குழந்தையா மீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் பேபியை பெற்றெடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருடத்துக்கு அப்புறமா தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. இப்போ 2வதும் நம்ம பிரியா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதையும் இவங்க போட்டோ ஷூட் மூலமா எங்களுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்பவே ஹாப்பியாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த சீரியல் நடிகையான ஷாமிலி அவர்கள் ரோஜா சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க. நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க. நிறைய சீரியல்கள் இவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ் ரோல்ல இவங்க நடிச்சு ரொம்பவே பிரபலமாயிருந்தாங்க. இவங்க கணவர் ராஜ்குமார் திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு தியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் 2வதா நம்ம ஷாமிலி கர்ப்பமாக இருக்கிறாங்க. தன்னுடைய போட்டோஸ் மூலமா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதை தெரிவிச்சிருந்தாங்க. அவள் சந்தியா சக்திவேல் அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க. அந்த சீரியல் ஆக்ட் பண்ண சாந்தி அரவிந்த் இவங்களுடைய மகனான முரளி இவங்களை 2024 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம அவள் சந்தியா கர்ப்பமாக இருக்கிறாங்க. வளகாப்பு வச்சு நடத்தி அவங்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நடிகரான வருண் தேஜ் அவர்கள் 2023 நடிகை லாவண்யா திருப்பதி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2025 இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கும் நிலையில் இப்போ 2026 இந்த வருடமும் காதலர் தினத்து அன்று தான் 2வது கர்ப்பமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா போட்டோ ஷூட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த நடிகை சரண்யா ரவிச்சந்திரன், இவங்க ஒரு சில படத்துலையும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் பரத் 2020 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களும் இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதையும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வளகாப்பு வச்சும் நடத்தி அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும் நடிகைகளில் கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.